அடே என்னடா விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி சூர்யா மூஞ்ச கட் பண்ணி ஒட்ட வச்சு அப்படியே சுத்த விட்டு சிரிச்ச மணிக்கு எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. பாவண்டா அவரு. எரிய வேண்டாமே, ஒட்டலாமே ஃபெவிக்விக். இதெல்லாம் வந்து 2015-16ல பிக்சார்ட்ல பண்ணி எடிட்டர் அதெல்லாம் அதை இன்னுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்படி இந்த படத்துல வந்து கிளைமாக்ஸ்ல விஎஃப்எக்ஸ் சரியில்லை, த்ரிஷாவோட லிப்சிங் வந்து சரியில்லை, கலர் கிரேடிங் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, லியோ காபி சீன் சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்தை போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியால. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எக்கச்சக்க லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு, மட்டமா யோசிச்சு வச்சிருக்கானுங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை வந்து நானே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா பார்த்து இருக்கிற எல்லா லாஜிக் மிஸ்டேக்ஸும் வந்து கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 லாஜிக் மிஸ்டேக்ஸ் கிட்ட நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். இப்படி எல்லாம் இருந்தாலும் சில ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் வச்சு அங்கங்க கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து பேச போறோம். இந்த படத்தை வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸும் சொல்ல போறோம், ட்ரோலும் பண்ண போறோம், ரோஸ்டும் பண்ண போறோம், நல்ல விஷயத்தையும் பேச போறோம். அப்படி இந்த கருப்பு படத்தை ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சி ஒரு ஜூஸா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். ரொம்ப நாளா வந்து லாங் வீடியோஸே வந்து போடல, இனிமே வந்து ரெகுலரா போடுவேன்னு நம்புறேன். அதுலயே நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் இருக்கு. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்கிற பெரிய லாஜிக் மிஸ்டேக்கே இதுதான். செகண்ட் ஹாஃப்ல சூர்யா வந்து இந்த கோர்ட்டை அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு யாரும் வந்து பொய் சொல்லக்கூடாது, இருக்கிற எல்லா கேஸுமே வந்து முடியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்னு எடுத்திருப்பாங்க. அப்போ த்ரிஷா ஒன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10 நாள்ல வந்து 4000 கேஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 10 நாள்ல 4000 கேஸ் முடிஞ்சிருச்சு. எது 10 நாள்ல வந்து 4000 கேஸ முடிச்சீங்க? ஏய் இது கோர்ட்டா இல்ல கோயம்பேடு மார்க்கெட்டாடா சீக்கிரமா முடிக்கிறதுக்கு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மேஜிக் மாதிரி இருக்கு. 10 நாள்ல 4000 கேஸ் முடிஞ்சிருச்சு. ஏய் இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. 10 நாள்ல 4000 கேஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 கேஸ் வந்து முடிக்கணும். ஒரு நாளைக்கு கோர்ட் வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 8 ஹவர்ஸ்க்கு 1 ஹவர் எடுத்துக்கிட்டாலும் 1 மணி நேரத்துல 50 கேஸ் வந்து முடிக்கணும். முடியுமா? அதாவது 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு வந்து ஒரு கேஸ வந்து முடிச்சிருக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இல்ல அந்த கோர்ட்ல இருக்கிறவங்க மனுஷனா இல்ல பிளாஷ் மாதிரி வந்து ஸ்பீடா வேலை செய்றவனா சீக்கிரம் முடிக்கிறதுக்கு? பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. ஒரு கேஸ நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு? எவிடன்ஸ பார்க்கணும், லாயர் ஆர்குமெண்ட் கேட்கணும், விட்னஸ் வந்து எக்ஸாமின் பண்ணணும், ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் ரைட் பண்ணணும் இப்படின்னு சொல்லி எவ்வளவு இருக்கு. இது வந்து ஃபேண்டசி படம் தான், அதுக்குன்னு இவ்வளவுலாம் போட்டு உருட்ட கூடாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ரெண்டாவது மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல சூர்யாக்கு ஒரு எல்லை கோடு இருக்கும். அந்த எல்லை கோடுக்குள்ளதான் வந்து சூர்யாவோட பவர் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற வந்து காமிப்பாங்க. அப்ப இந்த டயலாக் ஒன்னு சொல்லுவாங்க. இருக்கிற 17 போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணுத்துல கூட எந்த கேஸும் ஃபைல் ஆகல. கிட்டத்தட்ட 17 போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு கேஸும் வந்து ஃபைல் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீங்க அந்த எல்லை கோட நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி பார்த்தா கொஞ்சம் ஏரியா தான் கவர் ஆயிருக்கும். அதுலயே 4 பில்டிங், இந்த பக்கம் கொஞ்சம் வீடு அப்படின்ற மாதிரி தான் தெரியுமே. இதுல எப்படி 17 போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்கும் அந்த எல்லைக்குள்ள? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அந்த விஎஃப்எக்ஸ்ல வந்து அந்த சூர்யாவோட எல்லையை கொஞ்சம் பெருசா காமிச்சிருந்தா கூட நம்பி இருக்கலாம். இன்னொன்னு அந்த ரோட்ல வந்து கத்திய வச்சு காரை பொளந்துட்டு ஒரு சீன் ஒன்னு இருக்கும்ல. இந்த மேப்ல பாருங்களேன், அவரோட பவர் இருக்கிற ஏரியாவை பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோடு அந்த ஹைவேவே இருக்காது. மூணாவது மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா கிட்ட நியாயமா எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாம வந்து இந்த கேஸ வாதாடி நீங்க வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கும்போது சூர்யாவும் வந்து நான் வந்து இந்த கேஸ நடத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து வர்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பினோட கேஸ வந்து ஒரு 3 லாயர்ஸ் வந்து பெட்டிஷன் வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிஷனை வாங்குறதுக்காக இவர் போய் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த பெட்டிஷனை வந்து வாங்குறதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்துட்டு நீங்க வந்து கடவுள், நீங்க வந்து பவரை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருவீங்க, நாங்க என்னத்தை யூஸ் பண்றது, நீங்க இனிமே வந்து பவரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற மாதிரி சொல்லி சத்தியமாகற மாதிரி ஒரு சீன் ஒன்னு இருக்கும். இல்ல எனக்கு என்ன கேள்வினா, வெட்டியா வந்து அந்த பெட்டிஷன் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண அந்த பவரை பாவம் அந்த பொண்ணு மெடிக்கல் இஷ்யூனால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த மெடிக்கல் இஷ்யூவை சரி பண்றதுக்கு அந்த பவரை யூஸ் பண்ணிருக்கலாம்ல. மாட்னாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. நீங்க தான் கடவுளாச்சே, முன்னாடி எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. பொறுமையா அந்த பொண்ணோட லிவர் ஃபெயிலியரை வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை நடத்தி அந்த கோல்ட வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த பாவம் அந்த பொண்ணோட உயிராச்சு போகாம இருந்திருக்கும்ல இந்த மாதிரி பண்ணிருந்தா.
முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி சூர்யா கிட்ட சொல்லுவாரு, நீங்க வந்து கடவுள், நீங்க வந்து பவரை யூஸ் பண்ணிப்பீங்க, சாதாரண மனுஷன் நாங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறது, இனிமே நீங்க பவரை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிப்பாருல. அடுத்த சீன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மெட்ரோல வந்து போற மாதிரி ஒரு சீன் ஒன்னு இருக்கும். அங்க ஆர்ஜே பாலாஜி வந்து செக் பண்றதுக்காக 4 அடியாட்களை அனுப்பி சூர்யா வந்து பவரை யூஸ் பண்றாரா இல்லையா அப்படின்றதுக்காக அனுப்பியிருப்பாரு. சூர்யாவும் வந்து அந்த சண்டை கோவம் வரும், ஆனா சண்டை போடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் சாதாரண மனுஷன் வந்து சண்டை போட மாட்டானா? எதுக்கு பவரை யூஸ் பண்ணி தான் சண்டை போடணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. சாதாரண மனுஷனாவே வந்து சூர்யா வந்து அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுருக்கலாம் பவரை யூஸ் பண்ணாம, ஆனா சண்டை போட்டுருக்க மாட்டாரு. அஞ்சாவது மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து சூர்யாவோட எல்லைக்குள்ள எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சூர்யா பண்ணுவாரு. அதே மாதிரி எந்த தப்பும் நடக்காது. ஆனா கோட்டை வந்து அடிச்சு உடைக்கிற மாதிரி, இடிஞ்சு விழுற மாதிரி, நெருப்பு வச்சு பறக்கிற மாதிரி, வெடிக்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து தற்செயலா நடந்தா கூட இது வந்து தற்செயலா நடக்குதுன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா இவங்க வந்து அடியாட்களை வச்சு ஒரு இன்டென்ட்டோட தான் வந்து இது எல்லாமே வந்து பண்றாங்க. ஏன் இதெல்லாம் தப்பு கிடையாதா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அதுலயும் 4-5 பேர் வந்து செத்துறாங்க. ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கிட்டுலாம் வந்து போறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாதா? கார் வெடிக்குது, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் தான், நீங்க தப்புன்னு நினைக்கல அப்படின்னா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அம்புட்டியும் கேக்குறான். அட்டே வந்து ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட எல்லைக்கு வெளியில வந்து சாகடிச்சிருவாரு. சாகடிச்சிட்டு சூர்யாவோட எல்லைக்குள்ள அந்த பாடியை தூக்கிட்டு வந்து அந்த கோட்ல வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது மேல ஃபேன் விழுந்து இடிஞ்சு கீழே விழுந்து இறக்குற மாதிரி வந்து இவர் வந்து செட்டப் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் தப்பு கிடையாதா? You are totally wrong. இப்ப எங்க போனாரு அந்த கருப்பு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவும் நட்டி வந்து ஒரு ஜட்ஜா இருந்தவரு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இங்க போட்டு மேல இருந்து இடிஞ்சு விழுந்து ஆக்சிடென்ட் மாதிரி மாத்துறாங்க. இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா போலீஸ்? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து தெரியாதா? எவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் பாருங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். அடுத்த மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவியோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அந்த அப்பாவும் அந்த பொண்ணு வந்து அந்த கோட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுற சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து அந்த கருப்பு சாமிக்கு வந்து மிளகா இடிச்சு அரைச்சி தலையில பூசுற மாதிரி வந்து ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க எதுக்கு பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜினால தான் வந்து பண்ணிருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கோர்ட்டே வந்து ஆர்ஜே பாலாஜியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவ்வளவு மன உளைச்சலாய் வந்து அந்த மிளகா அரைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசனே வந்து ஆர்ஜே பாலாஜியா தான் இருக்கும். ஏன் அவங்க மிளகா தான் அரைச்சாங்களா? அப்பெல்லாம் வந்து சூர்யா வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து கண்டிக்கலையா? அப்பவே கண்டிச்சிருந்தா இப்ப இந்த அப்பா பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கும். அவங்க வந்து அந்த பொண்ணு உயிரோடவாச்சு இருந்திருக்கும். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலைவு தூர நோக்கம் பார்வை சிந்தனை, உண்மையிலே கிரேட். இந்த பொண்ணுக்கு மட்டும் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா இந்த கோர்ட்ல நடக்கிற ஊழல், யார் என்னென்ன பண்றாங்க, எதனால இவ்வளவு தப்பு நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் அப்பெல்லாம் வரல? தெரியல. அடுத்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் மீறி உண்மைக்கு புறம்பா சில சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க லாஜிக் மிஸ்டேக்ஸோட. அதெல்லாம் என்னன்றத பாப்போம். படத்தோட ஓப்பனிங்ல வந்து த்ரிஷா வாதாடுற மாதிரி வந்து காமிப்பாங்க. அப்போ 4 பேரை வந்து அந்த விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. 4 பேரை நிக்க வச்சது மட்டும் இல்லாம 4 பேர்கிட்டயும் வந்து சேம் டைம்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கோர்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்களாம். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டும் வந்து வேற வேற இருக்கும். அதை வச்சே நம்ம உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து 4 பேரை வந்து விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நிக்க வச்சு 4 பேருக்கும் கொஸ்டின் கேட்டது வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான். அடுத்த மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த பொலிட்டிஷியனுக்கும் இந்த இவங்களுக்கும் வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கும். அதை வந்து த்ரிஷாவும் ஆர்ஜே பாலாஜியும் வந்து வாதாடிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியா பீப்புள் வந்து உள்ள வந்து அங்க நடக்கிற விஷயங்களை வந்து பிளாஷ் அடிச்சு போட்டோ எடுக்கிற மாதிரியும் வீடியோ எடுக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. ரியல் கோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீடியா பீப்புளுக்கு அலோடே கிடையாது. ஐ மீன் மீடியா அந்த கேமரா வச்சுட்டு பிளாஷ் அடிக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோடே கிடையாதான். ஆனா இவங்க வச்சிருக்காங்க. அடுத்த மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே சீன்ல அந்த பொலிட்டிஷியனுக்கும் இந்த இவங்களுக்கும் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்ல, அதுல இவங்க வந்து ஏஏ வாய்ஸ் வச்சு அவங்க கிட்ட அந்த பொலிட்டிஷியன் கிட்ட வந்து தப்பா பேசுற மாதிரி வந்து ஃபேக்கா வந்து ஏஏ வச்சு பண்ணிருப்பாங்க. அதை வந்து பிளே பண்ணி இது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு வெரிபிகேஷனும் இல்லாம ஓகே பண்ணிடுவாரு ஜட்ஜ். ரியாலிட்டில இந்த மாதிரி ஏஏ வாய்ஸ் எவிடன்ஸ் வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க. எந்த பயனும் இல்ல. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரிஜினல் வாய்ஸ் தானா அப்படின்றத வந்து செக் பண்றதுக்கு ஃபாரன்சிக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. டெம்பரிங் செக், சாஃப்ட்வேர் செக் அப்படின்ற மாதிரி வந்து எக்கச்சக்க இதெல்லாம் பண்ணி தான் இந்த வாய்ஸ் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஏஐ வாய்ஸா அப்படி சொன்ன உடனே தான் வந்து எல்லாரும் வந்து ஏஐ அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. இத முன்னாடியே நீங்க வந்து
தெரிஞ்சிருக்கணும் அது ஏன் வாய்ஸ்ன்னு. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நட்டி வந்து அந்த பினுவை வந்து பார்த்து இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கோர்ட்டுக்குள்ள வரக்கூடாது, அநாகரிகமா ட்ரெஸ் போட்டு வந்து இந்த மாதிரி வந்து கோர்ட்டுக்கு வந்து அவமரியாதை கொடுக்குற மாதிரி இருந்ததுனால ஒரு நாள் ஜெயில் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து இவர் வந்து சொல்லுவாரு. ரியாலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ட்டுக்குலாம் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலும் வந்து கிடையாது. கோர்ட்டோட டெக்காரம் வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நார்மல் ஸ்லீவ்லெஸ் வந்து போறது தப்பு கிடையாது. இதை விட மோசமா ஏதாச்சும் போட்டுட்டு வந்திருந்தா கூட நட்டி சொல்றது வந்து ஏத்துக்கலாம், ஆனா இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. வெரி குட். இவ்வளவு கோர்ட்டை வச்சு, லாயரை வச்சு, ஜட்ஜை வச்சு தப்பா சில விஷயங்கள்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஒரு சீன்ல வந்து என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சினிமாவில் வழக்கறிஞர்களை தவறாக சித்தரிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க. பண்ணதே நீங்க தான்டா. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அப்புறம் நிறைய சில்லியான லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. அதுல சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் வந்து சூர்யா சொல்லியிருப்பாரு. மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு வரியா. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூக்குத்தி அம்மன் படமே வந்து ஓடிடில தான் வந்து ரிலீஸ் ஆச்சு, தியேட்டர்லயே வந்து ரிலீஸ் ஆகல. டிக்கெட் வாங்கி படத்தை பார்க்க முடியாது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்புறம் வந்து இந்த லியோ காஃபி ஷாப் சீன் வந்து இந்த மாதிரி காஷ்மீர்ல தான் நடக்குது. இவர் எப்படி இவரோட ஜோனை விட்டு வெளியே போய் காஷ்மீர்ல போய் டீ குடிக்கிற மாதிரியும் அங்க வந்து தப்ப தடுக்கிற மாதிரி எப்படி எடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கலாம் இந்த லாஜிக்லாம் ஈரி, அது நம்ம எதுவும் நான் எதுவும் சொல்ல விருப்பப்படல. இதை தாண்டி இந்த படத்துல நிறைய சூப்பரான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டும் நிறைய வச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஓப்பனிங்ல அந்த தாத்தா வந்து அந்த நகையை எடுத்துட்டு போகும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அந்த ஸ்கூல் பேக்ல வந்து கருப்பசாமி சம்திங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த நகை கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்து கருப்புசாமி துணை அப்படி சொல்லி அந்த பேக்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா டீடைலிங் பண்ணிருந்தாங்க. அப்புறம் அந்த அப்பாவும் அந்த பொண்ணு வந்து போட்டு வந்து அடிக்கடி போற சீன் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி ஒன்னு எதிர்ப்பாங்கல்ல, அதுல வந்து அந்த சைடு ஏ சைடு பில வர சீனை வந்து இங்க ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்துல பஸ்ல போகும்போது வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கடத்துல நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நமக்கே ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்து அழகா வந்து போர்ட்ரேட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்ல வந்து இந்த காந்தியோட ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா பால் அடிந்து போய் இந்த சிலந்தி வளையெல்லாம் அந்த கண்ணாடியில் இருக்கிற மாதிரி, அந்த பக்கம் பார்த்தா அவங்க இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் பார்த்தா இந்த பினு அப்படின்ற இந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு அழகா வந்து ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் வந்து காமிச்சிருப்பாங்க. நீதி சத்தியம் அப்படின்ற மாதிரி சொன்ன காந்தி சிலைக்கே இந்த நிலைமை அப்படின்னா அங்க போறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷுவலா ஸ்டோரி டெல்லிங் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பாட்டுல வந்து ஒரு ஜம்ப் கட் ஒன்று பண்ணிருந்தாங்க. அப்படியே வர்ற மாதிரி அந்த தூண் கடந்ததும் இன்னொரு நாள் அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி பண்ணிருந்தது வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்ப திரிஷா, சூர்யா இவங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட வந்து அந்த லாட்ஜ் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பின்னாடி காமிச்சிருப்பாங்க. சூர்யா இந்த திரிஷாலாம் இவங்க கிட்ட வந்த உடனே அந்த ஹோப் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இடத்துல போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஹோப்பே இல்ல, என்னோட ஆசை என்ன அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில வந்து பிரியாணி சாப்பிடணும், அதுதான் ஆசை, ஆனா எனக்கு அந்த நகை கிடைக்கிறதே அந்த ஹோப் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹோப்ல வந்து அந்த ஓ வந்து அப்படியே ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூர்யாவோட என்ட்ரில வந்து காட் அப்படின்ற மாதிரி வந்து ஜி டி இருக்கும், நடுவுல ஓ போட்டு தான் சூர்யா வர்ற மாதிரி இருக்கும். காட் அப்படின்ற மாதிரி வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. படத்தோட கடைசியில அந்த அப்பாவும் அந்த பொண்ணு வந்து பிரியாணி சாப்பிடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலா இன்டர்வியூல இறந்துட்ட மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டிஷர்ட்ல வந்து ஜஸ்ட் காட் திங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. இது எப்படி எந்த வகையில நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியல. ஆனா இதுவும் ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த சீனை வச்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கீழே வந்து முடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சிட்டீங்க. ஓகே, இப்ப பார்த்தா இத்தனை லாஜிக் மிஸ்டேக் நான் சொன்னல, இதுலலாம் எல்லாமே கரெக்டா இருக்கா? நீங்க ஏதாச்சும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருப்படா போடா. இந்த மாதிரி வேற என்ன படத்தை வந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வரட்டா?